நீ என்ன கேவா, நீ என்ன திருநங்கையா அப்படிலாம் கேட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொல்ல முடியல. அவங்க வீட்ல ஒரு பொண்ணு ஒல்லியா இருக்கா, நல்லா இல்ல அப்படின்னா நீங்க சொல்லுவீங்களா? நான் நல்லா இல்லைன்னா விட்டுருங்களேன். ரொம்ப பாடி ஷேமிங் சொல்லவே முடியாது என்னால. நானே ஒரு லிமிட்டுக்கு மேல நான் அசிங்கமா இருக்கேன். எனக்கு ஃபேமிலி இருக்கு. நானும் ஒரு பொண்ணு தான். இதனால தான் நீ இப்படி இருக்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா, கெட்ட வார்த்தையில கூட திட்டிட்டு போயிடுங்க. அது கூட அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாதீங்க. 1 வீக் அப்புறம் தான் நெகட்டிவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அப்படிங்கும்போது வந்து யாரை பார்த்து கண்ணடிச்சியோ, யாருக்கு சிக்னல் குடுத்த அந்த மாதிரி வந்தது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போகும்போதே சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் ஃபோட்டோகிராஃபர். ஸோ நான் ஹஸ்பண்ட பார்த்து பண்ணேன் அப்படின்னது அந்த கமெண்ட் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்து ஃபுல்லா பாடி ஷேமிங் தான். அவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அடுத்து கண்டினியூஸா வந்து நான் என்னோட தோற்றம், என்னோட உருவமைப்பு எப்படி இருக்கு? இத பத்தி தான். அப்புறம் கெட்ட வார்த்தையில பயங்கரமா திட்டுறாங்க. என்ன இதுன்னே எனக்கு தெரியல அதெல்லாம். எதுவுமே அதுல தப்பா இல்ல. பட் நெறைய பேட் வேர்ட்ஸ் வந்துச்சு எனக்கு. அப்புறம் நீ வந்து ஜாதி மானத்தை வாங்கிட்ட, ஊர் பேரை கெடுத்துட்ட, கலாச்சாரத்தை சீரழிச்சிட்ட, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய வந்துச்சு எனக்கு. நான் ஒன்றும் ட்ரெஸ்ஸில் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. நான் பண்ண விஷயமே வந்து ஒரு கவர்ச்சியா அந்த மாதிரி இல்லைங்களா? அது நார்மல் ஒரு விளையாட்டுக்கு பண்ண மாதிரி ஒரு விஷயம் தான் அதுலேயுமே இருந்தது. ஸோ அதில் எங்கே உங்கள் கலாச்சாரம் சீரழிஞ்சிருச்சு? வெக்ஸ் ஆகி வீட்டில் அவர்கிட்டயுமே என்னால் சொல்ல முடியல. அந்த கமெண்ட் வந்த புதுசு அவர்கிட்டயுமே வந்து லைட்டாக ஒரு கமெண்ட் ரொம்ப மோசமாக வந்திருக்கு, எனக்கு வந்து இந்த ஃபீல்டு வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு கமெண்ட்னா, உனக்கு ஹெச்ஐவி இருக்கும் போல. அது இன்னைக்கு நினைச்சாலுமே வந்து நான் கொஞ்சம் உடையிற இடம் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே மென்ஷன் பண்ணுறாங்க, இங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ நீ. அது வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே வந்து என்னை நானே வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கோமோ அப்படிங்கிற அளவுக்கு உடஞ்சி நிற்க வச்ச இடம் அப்படின்னு சொல்லலாம். நான் எப்போ டான்ஸ் ஆடினாலுமே வந்து வீடியோ எடுத்து ஸ்டோரி போடுவேன், இல்லைன்னா போஸ்ட் போடுவேன். அது என்னோட ஹேபிட்டு. அந்த மாதிரி இந்த வீடியோ எடுத்து போட்டு 6 மாதம் ஆச்சு. பட் அது இப்போது ரீசெண்ட் டேஸில் தான் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆனது. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து ஹஸ்பண்ட்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு, உன் ஒய்ஃபோட வீடியோ இப்போ வைரல் ஆயிடுச்சு பாத்தியா அப்படின்னு. அப்புறம் அவர் சொல்றாரு, ஆஃப்டர் 1 டே தான் இன்னைக்கு சொல்றாங்க, அடுத்த டே பார்க்குறோம். எக்ஸ்பெக்டே பண்ணல. நாங்கள் வீடியோ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. சடனாக ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா 10 வீடியோ ஒட்டுக்கா நிற்கும். அப்போதான் தெரிஞ்சு வீடியோ நல்லா ரீச் ஆயிருக்கு. பட் எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா இப்போ திடீர்னு வைரல் ஆகும்போது யாருக்கா இருந்தாலும் என்னடா நடக்குதுன்றது புரியாத மாதிரி இருக்கும். அது பாசிட்டிவா வந்துட்டு டக்குன்னு நெகட்டிவா மாறுது ஒரு கட்டத்துலங்கும் போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்க? வேண்டான்னு நினைச்சேன் இது எனக்கு. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நமக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ சொல்லும் போது அவங்க எல்லாரும் சொன்ன விஷயம், அவங்க சொல்கிறாங்கன்னு நீ பயந்து போனேன்னா அது உண்மை. இங்கே எல்லாருமே எப்பேற்பட்டவங்க வீடியோ போட்டாலுமே அவங்களை திட்டுறதுக்குனே ஒரு பட்டாளமே கண்டிப்பாக வரும். அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது, ஸ்கிப் பண்ணாமல் முன்னேறி போ. பேசுகிறவன் எவனும் மூஞ்சிக்கு நேரம் வந்து நின்று பேச மாட்டான். பின்னாடி கமெண்டில் தானே கமெண்ட் ஆஃப் பண்ணி விட்டு போயிரு அப்படின்னாங்க. நான் இப்போ வரைக்கும் என்னோடய வீடியோஸ் என்னோட அக்கௌண்ட்டில் வந்து கமெண்ட் ஓப்பனில் இருக்காது. மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆனனால அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்தாலுமே நான் கமெண்ட்ஸ் பார்க்கறதில்ல.